ரூ. 10,000 செய்யப்படும் டிஎன்ஏ டெஸ்ட் என சொல்லப்படும் மரபணு சோதனையை வெறும் ரூ. 1000 பண்ண முடியுமா? பண்ண முடியும்ட்டு இந்தியாவை சேர்ந்த மிகப்பெரிய நிறுவனங்களில் ஒரு நிறுவனம் ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. டிஎன்ஏ டெஸ்ட்ன்றது இன்னைக்கு நம்ம மருத்துவ உலகத்தில் பலவித காரணங்களுக்காக செய்யப்படுது. எளிய மனிதர்களால் அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டை இன்றைக்கி எடுக்க முடியாத அளவுக்கு ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது. ஆனால் அந்த நிறுவனம் வெறும் ரூ. 1000 அந்த மரபணு சோதனை என சொல்லப்படும் டிஎன்ஏ டெஸ்ட்டை பண்ணுறதா அறிவிச்சிருக்கிறாங்க. இது ஒரு ஆரம்பம் மட்டுமே. போக போக இந்த மாதிரி பரிசோதனைகள் இன்னும் பலதும் அந்த நிறுவனம் உள்ளே கொண்டு இன்னும் குறைவான ரேட்டில் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆனால் இப்படி ரூ. 10,000 பெருமானம் உள்ள ஒரு டெஸ்ட்டை வெறும் ரூ. 1000 அந்த நிறுவனம் செய்வதன் காரணம் என்ன? அதை நீங்கள் டீப்பாக திங்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பல விஷயங்கள் இதில் புலப்படும். ஏன்னா அதே நிறுவனம் தான் 15-20 வருஷங்களுக்கு முன்னால் மொபைலை ரொம்ப கம்மி ரேட்டில் மார்க்கெட்டில் கொண்டு இந்தியா முழுக்க மொபைல் கல்ச்சரை கிரியேட் பண்ணாங்க. அதே நிறுவனம் தான் மொபைலுக்கான டேட்டாவை ஃப்ரீயாக மாதக்கணக்கில் கொடுத்து அதற்கப்புறம் ரொம்ப கம்மி விலையில் உலகத்தில் எங்கேயுமே இல்லாத ஒரு ரேட்டில் மொபைல் டேட்டாவை கொடுத்து இந்தியா முழுக்க மக்களை மொபைல் பார்க்க வச்சாங்க. ஆரம்பத்தில் இலவசமாகவும் அதற்கு பிறகு ஓரளவு கன்செஷன் ரேட்லேயும் கொடுத்துட்டு இருந்த மொபைல் டேட்டா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஜிபிக்கு 25-30 ரூபாய் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆயிருக்கிறோம். குறைவான ரேட்டில் அந்த காலத்தில் மொபைல் டேட்டாவை இன்ட்ரடியூஸ் பண்ணி அப்போ இருந்த ஒரு 10-15 மொபைல் நெட்வொர்க் கம்பெனிஸை கம்ப்ளீட்டில் மார்க்கெட்லேருந்து அவுட் பண்ணி இன்றைக்கி சோலோவாக 2 அல்லது 3 கம்பெனி தான் இயங்குகிற ஒரு சிச்சுவேஷன் க்ரியேட் ஆகிருக்கு. இப்படி மார்க்கெட்டில் போட்டி அதிகம் இல்லாததுனால ரேட்டை கண்ட மேனிக்கு உயர்த்தி முன்னெல்லாம் 3 மாதத்துக்கு 150 ரூபாய் இருந்தது. இப்போ 3 மாதத்துக்கு 600-700 ரூபாய் வரைக்கும் நம்ம மொபைல் ரீசார்ஜுக்கும் டேட்டாவுக்கும் செலவு பண்ணுற ஒரு சிச்சுவேஷனை உருவாக்கிட்டாங்க. இதே நிலைமை தான் இந்தியாவில் இருக்கிற ஹெல்த் சிஸ்டமுக்கும் இப்போ இருந்து 5 வருஷம் கழித்து வரலாம். இன்றைக்கி இந்தியாவில் ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லையும் பார்த்தீங்கன்னா பலவித லேப்ஸ் இயங்குது. வெறும் 50-100 ரூபாய்க்குள்ளே நீங்கள் உங்கள் பிளட் டெஸ்ட் பிபி எல்லாம் செக் பண்ணிக்கிற அளவு இருக்குது. நிறைய இடங்கள் அதை இலவசமாகவும் பண்ணித்தராங்க. பெரிய பெரிய நகரங்களில் ஒரு தெருவுக்கும் பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் லேப்ஸ் இருக்குது. அது தவிர நூற்றுக்கணக்கான பெரிய நிறுவனங்களும் இன்றைக்கி இந்த ஒரு பிஸ்னஸில் இறங்கியிருக்கிறாங்க. இப்போ மரபணு சோதனைன்ட்டு ஒரு பேரில் இறங்கி பின்னாளில் மற்ற எல்லா விதமான மருத்துவ பரிசோதனைக்கும் அந்த கன்செஷன் ரேட்டை விரிவாக்கம் பண்ணுறேன்னு சொல்லி இந்த ஒரு போட்டியை காம்படிஷனை இதர கம்பெனிகளை மார்க்கெட்லேருந்து கம்ப்ளீட்டாக ஒழிச்சு கட்டி ஒரு கட்டத்தில் சோலோவாக அந்த நிறுவனம் மட்டுமே கோலோச்சரன்ற ஒரு நீண்ட கால திட்டத்தோடு தான் இந்த மாதிரி இறங்கியிருக்கிறதா நம்ம கேள்விப்படுறோம். சுருக்கமாக சொல்லணும்னா மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா பேஷண்ட்டையும் கம்மி ரேட்டில் முதல்ல தன்கிட்ட வரவழைச்சி அதனால் போட்டியை ஒழித்து அடுத்த ஒரு 5 வருஷத்துக்குள்ளே யாருமே போட்டிக்கு இல்லைன்னும் போது ரேட்டை அதிகமாக வச்சு விற்கிறது. அதே நிறுவனம் தான் கடந்த 6 மாதங்களுக்கு முன்னால் சென்ற நிதி ஆண்டு முடிந்த பின்னால் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் எங்ககிட்ட வாங்க வெறும் 25 ரூபாய்க்கு நாங்கள் உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணி தரோன்னு சொல்லியிருந்தாங்க. இந்தியாவில் இருக்கிற பல லட்சம் ஆடிட்டர்கள் டேக்ஸ் கன்சல்டன்ட்டு வருஷ இறுதியில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய்ன்ட்டு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுல உதவி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் கூட கொடுக்காதீங்க, எங்ககிட்ட வாங்க வெறும் 25 ரூபாய்க்கு நாங்கள் உங்களுக்கு பண்ணித்தரோன்னு சொல்லி ஒரு பெரிய திட்டத்தை அறிவித்தாங்க. ஆனால் மக்கள் அதுக்கிட்ட போகாததுனால அந்த திட்டம் அந்தளவுக்கு செல்ஃப் எடுக்காமல் போச்சு. அது மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் அடுத்த 2-3 வருஷத்தில் நிறைய பேர் கன்சல்டன்ட்கிட்ட போயிருக்க மாட்டாங்க, ஆடிட்டர்கிட்ட போயிருக்க மாட்டாங்க. ஆன்லைனில் அந்த கம்பெனிக்கிட்ட டேட்டாவை கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக ஃபைல் பண்ணுற ஒரு சிஸ்டம் வந்திருக்கும். ஆரம்பத்தில் அது ரொம்ப இனிப்பாக இருந்தாலும் போக போக அந்த ரேட்டு 25,000 2,500 10,000 மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் பர்சன்டேஜ் பேஸில் கூட இருந்திருக்கலாம். சரிங்க, நாட்டு மக்களுக்கு அப்படி எங்கே விழுந்து ரொம்ப கம்மி ரேட்டில் கொடுக்குறன்ட்டு சேவை பண்ணணும். அதுக்கு இன்னொரு உள்நோக்கமும் பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு இருக்குங்க. ஏன்னா இன்றைக்கி உலக மக்கள் ஒவ்வொருமே பார்த்திங்கன்னா இந்த கம்பெனிகளுக்கு நம்பர், அதாவது டிஜிட்ஸ், நம்மெல்லாம் அந்த கம்பெனியுடைய டிஜிட்டல் அசட். எந்த கம்பெனிக்கிட்ட அதிகமான பாப்புலேஷன் டேட்டா இருக்கோ அவங்க தான் டிஜிட்டல் அசட்டை உலகத்தில் அதிகமாக வச்சுருக்கிறாங்க. தங்கம் வச்சுருக்கிறவங்க இல்லைங்க. யார்கிட்ட இந்த மக்களை பற்றிய டேட்டா அதிகமாக இருக்கோ அவங்க தான் இன்றைக்கி உலக அளவில் கிங்காக இருக்கிறாங்க.
நான் சொன்ன அந்த மரபணு சோதனை திட்டத்தில் மக்களுடைய டேட்டா எடுத்து யார் யாருக்கு என்னென்ன மாதிரி டிஎன்ஏ இருக்குன்னு கண்டுபிடிச்சி ஒரு பர்டிகுலர் பரிசோதனை பண்ணணுன்னா அவங்கள எலியாக கூட மாற்றிருக்கலாம். நான் சொல்கிறது ஒரு வைல்ட் ட்ரீமாக உங்களுக்கு தெரியலாம், ஆனால் லாங் டேர்மில் இதெல்லாம் நடக்குங்க. ஏன்னா இந்த உலகமே இன்றைக்கி ஒரு பெரிய பரிசோதனை கூடமுங்க. ஆமாங்க, நம்ம எல்லாம் லேப் எலியாக தான் இன்றைக்கி எல்லா கம்பெனிக்குமே இருக்கிறோம். நம்ம மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எடுத்து அப்படியே ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் மருந்து கம்பெனிகள் கொடுத்து அவங்க உங்களை டைரெக்டாக வந்து டார்கெட் பண்ணி அவங்க மெடிசன் விற்கிறதுக்கும் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கும் நம்மளை அணுகிறதுக்கான ஒரு எளிய வழி தான் இந்த டெஸ்ட்டில் உங்களை கம்மி ரேட்டில் உள்ளே இழுக்கிற ஒரு ட்ரிக்கு. இதே மாதிரி தான் குறைஞ்ச ரேட்டில் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறன்ட்டு எல்லாருடைய வெல்த் டேட்டாவை எடுத்துக்கிட்டு அதை வச்சு வந்து ஒரு பெரிய அளவில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொப்போசல்ஸ் அனுப்புறதுக்கும் அவங்கக்கிட்ட ஃபண்ட்ஸை வந்து யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு பிளான் அப்படின்ட்டு மிகப்பெரிய அளவில் அந்த கம்பெனி இறங்கியிருக்கலாம். ஆனால் அது அந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகலைங்க. மக்களாகிய நாம் உண்மையிலே ஒன்றுத்தையும் இனிமேல் கவனமாக பார்க்கணும். பெரிய பெரிய ஷாப்பிங் மாலில் நடக்கிற போட்டியில் கலந்துக்கிறன்ட்டு உங்கள் பர்சனல் டேட்டாவை கொடுத்துடாதீங்க. அதே மாதிரி பெரிய பெரிய ஏஐ நிறுவனங்கள்கிட்ட உங்கள் எல்லா டீட்டெயிலும் கொடுத்து விளக்கிக்கிட்டு இருக்காதீங்க. உங்களை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷனும் இன்றைக்கி ஒரு கம்பெனிக்கும் சந்தையில் விற்கப்படுது. இன்றைக்கி நம்ம எல்லாமே ஒரு டார்கெட்டட் சேல்ஸ்க்கு உள்ளாகிறன்றதை புரிஞ்சுக்குங்க. சின்னதாக உங்களுக்கு ஒரு புதுசாக அப்பார்ட்மெண்ட் வாங்கணும்னு நினச்சிங்கனாலே நீங்கள் பார்க்குறது கண்டினியூஸாக அப்பார்ட்மெண்ட் விளம்பரங்கள் தான். ஏதாவது நோயை பற்றி நம்ம பேசினாலே நீங்கள் அடிக்கடி பார்க்குறது டெஸ்ட் பற்றி விளம்பரம் தான். ஏதாவது ரெஸ்டாரண்ட் பற்றி பேசினா அடுத்தடுத்து நீங்கள் பார்க்குறது ஸ்விக்கி ஜொமேட்டோ விளம்பரம் தான். என் நண்பர் ஒருத்தர் ரீசெண்டாக ரிட்டையர் ஆனார். ரிட்டையர் ஆன தேதியிலேருந்து யூடியூப்பில் அவருக்கு விளம்பரம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஹோம்ஸ் பற்றி தான் விளம்பரம் வந்துக்கிட்டு இருக்கு. நண்பர் ரிட்டையர் ஆனது அவங்களுக்கு எப்படி தெரியும்? நம்ம இதெல்லாம் தாங்க யோசனை பண்ணணும். மெடிக்கல் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து ஃப்ரீயாக வருஷத்துக்கு ஒரு தடவை டெஸ்ட் பண்ணிக்கங்கன்னு சொல்கிறாங்களே, அது என்ன பரந்த மனப்பான்மையா? உங்களை பற்றி டேட்டா அவங்களுக்கு கிடைச்சா, உங்கள் நோயுடைய அளவு தெரிஞ்சால் அடுத்த வருஷம் அந்த ப்ரீமியத்தை இன்க்ரீஸ் பண்ணுற ஒரு டாக்டிக்ஸுங்க. பிரபல ஜவுளி கடைகள், நகை கடைகள்லாம் வந்து உங்கள்கிட்ட டேட்டாவை வாங்கி உங்களுக்கு நாங்கள் பிறந்த நாளுக்கு பரிசு அனுப்போம், கூப்பன் அனுப்புவோம்னு சொல்லி உங்கள் டேட்டா வாங்குறாங்க. அதெல்லாம் எதுக்குங்கன்னு என்றைக்காக யோசனை பண்ணியிருக்கீங்களா? அதனால் நண்பர்களே, நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையாகவும் உஷாராக இருக்க வேண்டிய ஒரு காலம் இது. இந்த மாதிரி எந்த ஒரு திட்டத்துக்கும் போய் அங்கே நீங்கள் பலிகடாவாக மாறிடாதீங்க. உங்கள் உடலும் உங்களுடைய பயோடேட்டாவும் உங்களுடைய சீக்ரெட். அந்த சீக்ரெட்டை யாருக்கிட்டும் தேவையில்லாமல் ரிலீஸ் பண்ணி கொடுக்காதீங்க.